الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان، ومن شهد منكم الشهر فليصمه، ومن كان مريضا أو على سفر فعدة من أيام أخر، يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر، ولتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون. صدق الله العليم. وقال رسول الله صلى الله عليه وسلم: صوموا لرؤيته وأفطروا برؤيته، فإن غم عليكم فأكملوا عدة شعبان 30 أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் எல்லாம் இந்த வருடத்தினுடைய புனிதமான சங்கையான ரமலானுடைய மாதத்தை எதிர்நோக்கியவர்களாக, துஆ செய்தவர்களாக காத்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் அந்த மாதத்தை முழுமையாக அடையும் பாக்கியத்தை நசீபாக்குவானாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானில் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது என்ன? இந்த ரமலானை நாம் எப்படி சங்கை செய்வது? இந்த ரமலானுடைய இரவும் பகலும் ஒவ்வொரு வினாடியும் எவ்வளவு புனிதமானது என்பதை நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஒரு வரியிலே நமக்கு விளங்க வைத்து விட்டான். ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். குர்ஆன் எந்த மாதத்தில் இறக்கப்பட்டதோ அந்த மாதம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழு மாதத்தையும் ஒரு பெயரை சொல்லி குர்ஆனோடு சம்பந்தப்படுத்தி, அது லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் என்ற ஏட்டிலிருந்து முதல் வானத்திற்கு இறக்கப்பட்டதை தான் அல்லாஹு தஆலா ரமலானுடைய மாதத்தில் இறக்கப்பட்டது. அதிலும் விசேஷமாக இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், அது இறக்கப்பட்டது ஒரே ஒரு இரவில் தான். அந்த லைலத்துல் கத்ருடைய இரவில் தான் அந்த குர்ஆன் முதல் வானத்திற்கு இறக்கப்பட்டது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஒரு இரவினுடைய பரக்கத்தின் காரணமாக இந்த முழு மாதத்தின் இரவையும் பகலையும் அல்லாஹ் சிலாகித்து ஷஹ்ரு ரமலான் என்பதாக அல்லாஹ் நமக்கு அந்த மாதத்தின் அருமையை நமக்கு விளங்க வைக்கிறார். நாம் அதை வரவேற்பதற்காக எல்லா வகையிலும் தயாராக வேண்டும். உள்ளத்தாலும் உடலாலும் நம்முடைய அனைத்து விஷயங்களையும் மற்ற ரமலானை போன்று அல்லாமல் அதைவிட சிறந்த முறையில் நான் எப்படி இந்த ரமலானை கழிப்பது என்ற ஒரு நிய்யத்தோடு இதை வரவேற்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. குறிப்பிலும் குறிப்பாக பிறை பார்ப்பதிலிருந்தே பிரச்சனை வந்துவிடாமல் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. கண்ணிமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, எல்லா வகையான குழப்பத்திற்கும் அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய முன்னோர்களான சஹாபாக்கள், அவர்களுடைய மாணவர்களான தாபிஈன்கள், அவர்களுடைய மாணவர்களான தபுஉ தாபிஈன்களுடைய கருத்துக்களை நாம் ஏற்காமல் புறக்கணிப்பதுதான் சமுதாயத்தில் குழப்பம் வருவதற்கு காரணம். எல்லா காலங்களிலும் கருத்து வேறுபாடுகள் இருந்தது. ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹயாத்திலேயே சஹாபாக்கள் இரு கருத்துடையவர்களாக இருப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டு கருத்துக்களையுமே ஆதரிப்பார்கள். மனோ இச்சையின்படி கருத்துக்களை எடுப்பது அது கருத்தல்ல, அது குழப்பம். உதாரணத்திற்கு எல்லோராலும் அறியப்பட்ட ஒரு சம்பவம் தான், அதிகமானவர்கள் அறிந்திருப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜமாஅத்தை, சஹாபாக்களுடைய ஒரு ஜமாஅத்தை அனுப்பி வைப்பார்கள். யூதர்கள் வாழக்கூடிய பனு குறைலா என்ற யூதர்கள் மதீனாவின் ஒரு மேற்கு பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த யூதர்களை முற்றுகையிடுவதற்காக சஹாபாக்களுடைய ஒரு ஜமாஅத்தை அனுப்பும் பொழுது சொல்வார்கள், நீங்கள் எல்லோரும் பனு குறைலாக்கள் இருக்கும் பகுதிக்கு சென்று அசருடைய தொழுகை அங்கு தொழுங்கள் என்பதாக சொல்லி அனுப்புவார்கள். இந்த ஜமாத்து புறப்பட்டு செல்கிறது. போகக்கூடிய வழியிலேயே அசருடைய வக்து வந்து விடுகிறது. நாம் இன்னும் தாமதித்தால்
பனு குறைவாக்கள் இருக்கும் இடம் வரை சென்றால் அசர் கல்லாவாக ஆகிவிடும். இப்பொழுது என்ன செய்வது? சஹாபாக்கள் இரு கருத்துடையவர்களாக பிரிகிறார்கள். ஒரு குழு சொல்கிறார்கள், 10 வந்து விட்டது, நாம் இனி பிற்படுத்தினால் மக்ரிப் ஆகிவிடும், ஆகவே நாம் இங்கே தொழுது விடுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கணிப்பின் அடிப்படையில் சொல்லி இருக்கலாம், உங்களுடைய வக்து அதுவரை நீடிக்கும் என்ற கருத்து ஒரு கணிப்பில் சொல்லி இருக்கலாம். ஆகவே வக்தில் தொழுவதுதான் நமக்கு கட்டளை என்பதாக அந்த ஒரு குழுவினர் தொழுகைக்கு தயாராகிறார்கள். மற்றொரு சஹாபாக்கள் இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்று நம்முடைய அசர் எங்கு தொழ சொன்னார்களோ அங்குதான் நாம் தொழுவோம் என்பதாக ஒரு சாரார் தொழ மறுக்கிறார்கள். ஒரே ஜமாத் 2 கருத்தாக பிரிகிறார்கள். அப்படியே நடைபெறுகிறது. ஒரு சாரார் அசரை முன்பே தொழுது விடுகிறார்கள், மற்றவர்கள் அந்த இடம் போய் சேர்ந்த பிறகுதான் தொழுதார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இந்த சம்பவம் சொல்லப்படுகிறது. நாம் எதை தீர்மானிப்பது சொல்லுங்கள்? நம்மிலேயே 2 கருத்துக்கள் வந்துவிடும். நம்மிலேயே 2 கருத்துக்கள் வரத்தான் செய்யும். ஒரு சாரார் அது சரி, தொழுதுதான் சரி என்று சொல்லுவோம். ஒரு சாரார் இல்லை, நபிசாசம் சொன்ன இடத்தில் அது தலாவாக ஆனாலும் பரவாயில்லை, நபிசாசம் கட்டளைக்கு அடிபணிந்து அங்கு தொழுதார்களே அதுதான் சரி என்று நாம 2 கருத்தை தான் சொல்லுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2ஐயும் கேட்டுவிட்டு 2ற்கும் காரணத்தை கேட்டார்கள். எதற்காக நீங்கள் முந்தைய தொழுதீர்கள் என்று கேட்ட சமயத்தில் தான் சஹாபாக்கள் தங்கள் ஆய்வை சொன்னார்கள். யா ரசூலல்லாஹ், தங்களுடைய வார்த்தையிலிருந்து நாங்கள் இப்படி புரிந்து கொண்டோம், நீங்கள் ஒரு கணிப்பின் அடிப்படையில் தான் அங்கு சென்று நீங்கள் தொழுங்கள், அங்கு செல்கின்றவரை வக்தி நீடிக்கும் என்ற கணிப்பில் தாங்கள் சொல்லி இருக்கலாம். ஆனால் வக்தி இப்பொழுதே முடிந்து விட்டது, முடியும் நிலைக்கு வந்து விட்டதனால் நாங்கள் வக்திலே தொழுது விட்டோம். சரி, நீங்க ஏன் வக்து முடியும் என்று தெரிந்தும் அங்கு போய் தொழுதீர்கள்? யா ரசூலல்லாஹ், தங்கள் வார்த்தைக்கு மதிப்பளித்து கலாவானாலும் அங்கு சென்று தொழுவோம் என்பதாக. சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எது சிறந்தது என்று கூட இங்கு தீர்மானிக்கவில்லை. எந்த செயல் சிறந்தது என்று கூட சஹாபாக்கள் ஏற்றத்தாழ்வு என்று காட்டவில்லை. 2ம் சரிதான். விஷயம் நடந்து விட்டது, அமல் செய்து விட்டார்கள், தொழுது விட்டீர்கள், அல்ஹம்துலில்லாஹ், நாம் சொன்ன விஷயம் நடந்து விட்டது. எதற்காக அந்த ஜமாத் அனுப்பப்பட்டதோ அது வெற்றிகரமாக காரியம் முடிந்து விட்டது. கண்ணிமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இது சஹீஹ் புகாரிலே பதிவு செய்யப்பட்ட சம்பவம். இது நாம் எல்லாம் சஹீஹ் புகாரில சொன்னாதான் ஹதீஸ்ங்க, வேற எந்த கிரந்தத்துல சொன்னாலும் ஏற்க மாட்டோம்னு ஒரு கூட்டம். இன்னும் சொல்ல போனா சஹீஹ் புகாரிலேயே சொல்லப்பட்ட விஷயம் நம்முடைய அறிவுக்கு எட்டாவிட்டால் புறக்கணிப்பவர்கள் சமூகத்தில் இருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. கண்ணிமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, கருத்து வேறுபாடுகள் இருப்பது ஒரு சாபம் அல்ல. ஒரு கூட்டம் சொன்னார்கள், ஏன் இப்படி இத்தனை மதுஹபுகள், ஏன் நாம் இமாம்களை பின்பற்ற வேண்டும், நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் பின்பற்றுவோம் என்பதாக சொல்லிக்கொண்டு ஏதோ இமாம்களை நாம் ரசூலாக ஆக்கிவிட்டதை போன்று சித்தரித்து இன்று மதுஹப் என்று சொன்னாலே ஒரு வெறித்தனமான செயலாக, இது இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளாக சித்தரித்து விட்டு இப்பொழுது முளைத்தவர்கள் இமாம்களாக ஆகிவிட்டார்கள். மக்கள் இந்த காலத்தில் யாரெல்லாம் மதுஹபை வேண்டாம் என்று சொல்லி வந்தார்களோ, நாம் எல்லாம் ஒரே ரசூலுல்லாஹ்வை பின்பற்றுகிறோம் என்று சொல்லிக் கொண்டு உதித்தார்களோ அவர்கள் அனைவரும் இமாம்களாக ஆகிவிட்டார்கள். கண்ணிமிக்க அல்லாஹ்வின் இன்று யாருடைய கருத்தை எடுத்து நாம் அமல் செய்து கொண்டிருக்கிறோம்? முன்னோர்களான தாபிஈன்களான சஹாபாக்களை பார்த்தவர்களுடைய கருத்துக்கு நமக்கு வீணானதாக தெரிகிறது. ஆனால் இன்றைய காலத்தில் உதித்தவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை எடுத்துக்கொண்டு நாம் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த இமாம்களுடைய கருத்துக்களை எல்லாம் அதை தூர வீச வேண்டும் என்பதாக நாம் கூசாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். பிறை பார்ப்பதிலிருந்தே குழப்பம் வருகிறது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஃபித்னாவாக இருக்கிறது. அல் ஃபித்னத்து அஷத்து மினல் கத்ல். அல்லாஹ் குர்ஆனிலே இப்படி ஒரு இடத்திலே சொல்லுவான், குழப்பம் இருக்கிறது கொலையை விட பயங்கரமானது. ஒரு சமூகத்தில் அநியாயமாக ஒருத்தர் கொல்லப்பட்டால் அது எவ்வளவு பெரிய சோதனையோ அதை விட பயங்கரமான ஒரு சோதனை தான் குழப்பத்தை சமூகத்தில் உண்டு பண்ணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கிடையே குழப்பம் வரக்கூடாது என்பதற்காக பல்வேறு நல்ல விஷயங்களை விட்டுவிட்டார்கள். எல்லாவற்றிற்கும் முன்னுதாரணம் காபா தான். எதை முன்னோக்கி நாம் தொழுது கொண்டிருக்கிறோமோ அந்த காபா, இன்று நாம் எதை தவாப் செய்து கொண்டிருக்கிறோமோ அந்த காபாவில் வெறும் சதுரமாக இருப்பது மட்டும் காபாவல்ல, அது ஹிஜ்ரே இஸ்மாயில் என்று சொல்லப்படக்கூடிய
அந்த சுற்றுச்சுவர் இருக்கும் அல்லவா, கிணறு போன்று பாதி கிணறு அளவுக்கு மேற்கு பக்கமாக இருக்கக்கூடிய அந்த அதையும் சேர்த்துதான் காபா. குறைஷிகளுடைய காலத்தில் அந்த காபா இடித்து அது புதுப்பிக்கப்பட்டது. அந்த சமயத்தில் ஹலாலான வருமானத்தை கொண்டு மட்டும்தான் இதை கட்ட வேண்டும் என்று கட்டக்கூடிய சமயத்தில் அந்த சதுரமாக இருக்கக்கூடிய அளவிற்கு தான் வருமானம், ஹலாலான வருமானம் இருந்தது. அதனால வட்டி காசுகள் எல்லாம் கிடைத்ததெல்லாம் ஒதுக்கிவிட்டு அதில் இந்த புனிதமான இல்லத்தை நாம் கட்டக்கூடாது என்பதாக அப்படியே விட்டு விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றிக்கு பிறகு, மக்கா வெற்றி கொள்ளப்பட்டு விட்டது, முழுமையாக முஸ்லிம்களுடைய கட்டுப்பாட்டில் அல்லாஹ்வை வாக்களித்ததின்படி கொடுத்து விட்டான். அந்த சமயத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவிடம் சொன்னார்கள், ஆயிஷா, என்னுடைய மனம் விரும்புகிறது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி இதை முழுமையாக பூர்த்தி செய்தார்களோ அதுபோன்று இப்பொழுது நாம் பூர்த்தியாக்க நான் விரும்புகிறேன். ஆனால் அப்படி பூர்த்தியாக்க நான் கை வைத்தால் இந்த புதிதாக ஈமானை ஏற்றுக்கொண்ட இந்த குறைஷிகள் எல்லாம், பார்த்தீர்களா, இவர் இஸ்லாத்தை தன் கட்டுப்பாட்டில் காபாவை கொண்டு வந்ததும் இதில் கை வைத்து விட்டார்கள் என்பதாக இதை வைத்து ஒரு குழப்பம் சமூகத்தில் வரக்கூடாது என்பதற்காக நான் அதை அப்படியே விட்டு விடுகிறேன் என்று சொன்னார். அதற்கு பின்னால் வந்த ஆட்சியாளர்கள் எல்லாம் முழுமையா கட்டி இடிக்கப்பட்டது. அதெல்லாம் அதற்கு பின்னால் வந்தவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி விட்டார்களோ அப்படி இருக்கட்டும் என்பதாக இன்று வரை அதே நிலையில் தான் விடப்பட்டிருக்கிறது. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, சமூகத்தில் குழப்பம் வராமல் இருப்பது, தனக்கு ஒரு கருத்து சரியாக தெரிகிறது, ஆனால் சமூகம் எல்லாம் ஒரு கருத்தை சரி என்று அமல் செய்கிறார்கள் என்று சொன்னால் அதில் நான் சொல்வதால் குழப்பம் ஏற்படும் என்று சொன்னால் அதை சொல்லாமல் அதை தனக்கு சரியாக தெரிவதை தனிப்பட்டதாக ஆக்கிக் கொள்ளலாம். அதை சமூகத்தில் சொல்லி சர்வதேச பெறதான் சரின்னு சொல்லி வந்தவங்க எல்லாம் இன்னைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சர்வதேச பெறை சரியல்ல, அது குழப்பம் என்று இன்று சொல்லுகிறார்கள். அன்றைய இமாம்கள் சொல்லிவிட்டார்கள். பிறையை பற்றி தெள்ள தெளிவாக ஃபிக்ஹ் கிதாபில் எழுதப்பட்டிருக்கிறது. என்ன அந்த சந்திரனுடைய உதிப்பு அது எந்த பகுதிகளுக்கெல்லாம் உதிப்பதற்கென்று மன்சில்கள் இருக்கிறதோ அதை அடிப்படையாக வைத்த அந்த பகுதியினர்களுக்கெல்லாம் ஒரு பிறை என்பதாக ஒவ்வொரு தரஜாக்கள் இருக்கிறது. அந்த தரஜாவின் அடிப்படையில் அந்தந்த பகுதிகள் பிறைகளை பார்த்துக் கொள்ளட்டும் என்பதாக. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறையின் விஷயத்தில் எப்படி சொன்னார்கள், சூமு லிருயதிஹி வ அஃப்திரு லிருயதிஹி, பிறையை பார்த்து நோன்பு வையுங்கள், பிறையை பார்த்து நோன்பை விடுங்கள், பெருநாளை கொண்டாடுங்கள். ஃபஇன்ஹும் அலைக்கும், அப்படி ஷாபானுடைய இறுதியில், ஏனால் ஒரு மாதம் என்பது 29 அல்லது 30 நாளாக இருக்கும். ஒரு மாதம் என்பது 29ஆகவும் இருக்கலாம், 30ஆகவும் இருக்கலாம். 29 ஒரு மாதம் தான், பூர்த்தியாகி 30 வந்தாலும் அது ஒரு மாதம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவான ஹதீஸிலும் சொல்லி இருக்கிறார்கள். விசேஷமாக இந்த இடத்தில் சொல்வார்கள், ஷாபானுடைய மாத இறுதியில் யௌமு ஷக் என்று சொல்லப்படக்கூடிய பிறை 29 அன்னைக்கு நீங்க பிறையை பாருங்கள். அமாவாசை இல்லாமல் பிறை தெரிந்தால் சரி, 29 ஷாபான் ரமலான் பிறந்து விட்டது. அப்படி உங்களுக்கு பிறை தெரியவில்லை என்பது மேகத்தின் காரணமாக மறைக்கப்பட்டு விட்டால் பார்க்கிறீர்கள். தமிழகம் முழுக்க மேகமூட்டம், ஆனால் மேகத்திற்குள் இருக்கலாம், மேகத்திற்குள் சந்திரன் பிறந்திருக்கலாம், பிறை பிறந்திருக்கலாம், ஆனால் மேகமூட்டத்தின் காரணமாக உங்கள் பகுதியில் தெரியாவிட்டால் அந்த மாதத்தை நீங்க 30ஆக ஆக்கிக் கொள்ளுங்கள். பிறகு அடுத்த நாள் பிற பார்க்கும் போது சில பேரு சர்வதேச பிறங்க சவுதியில பிற வந்துடுச்சு, அதனால நாம இங்க பிறையை கொண்டாடும் என்பதாக சொல்லி தனிப்பட்ட முறையில் நோன்பு வச்சிடுறாங்க, தனிப்பட்ட முறையில பெருநாளை கொண்டாடிடுறாங்க. பிற மறுநாள் மேகமூட்டை இல்லாம தெளிவாக பிற தெரிய போது பாத்தீங்களா பிற 2ஆக தெரியுது. அப்போ மக்களுடைய உள்ளத்தில் சந்தேகத்தை ஏற்படும். இது அப்பொழுதே ஏற்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலும் இப்படி ஏற்பட்டிருக்கிறது. சொன்னார்கள், அல்லாஹ் உங்களுக்கு பிறையை தெளிவாக காட்டுகிறான் என்று நினைத்துக் கொள்ளுங்கள், அது 2ஆம் பிறை என்று சொல்லி குழப்பம் விடுவதை நபி ஸல்லல்லாஹு விரும்பவில்லை. அப்படி 2ஆம் பிறையாக தெரிந்தாலும் அது மேகமூட்டத்தின் காரணமாக முதல் நாள் மறைக்கப்பட்டு 2வது நாள் தெளிவாக தெரிந்தாலும் அதில் ரமலானின் முதல் பிறையாக கணிங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு தெளிவாக நமக்கு சொல்லி தந்தார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் ஒற்றுமையோடு எந்த ஒரு விஷயத்தையும் அணுகும் போதுதான் அதில் அல்லாஹ்வின் உதவியும் ரஹ்மத்தும் பரக்கத்தும் கிடைக்கும்.
பிறை பார்த்துதலில் நாம் சண்டையிட்டு விடுவோமே ஆனால் அதில் பரக்கத்தில் எடுபட்டுவிடும், அமல்களுடைய கபூலியத்து கூட இல்லாமல் போய்விடும். அல்லாஹ் பாதுகாப்பானார். அதே போன்றுதான் ரமலான் என்று சொன்னாலே இரா காலங்களில் இரவுடைய தொழுகையிலையும் சாதாரண விஷயம். 1400 ஆண்டுகளாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இந்த தராவியுடைய தொழுகை விஷயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நாள் தான் தொழ வைத்தார்கள். 3 நாள் தான் தொழ வைத்தார்கள். பிறகு சஹாபாக்களுடைய ஆர்வத்தை பார்த்து பெருமொண்ட கூட்டம் மஸ்ஜித் நபவியிலே கூடிவிட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழ வைக்க வரவில்லை. மறுநாள் காலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய ஆர்வத்தை பார்த்தால் இது உங்களுக்கு ஃபர்லாக ஆக்கப்பட்டு விடுமோ என்று நான் அஞ்சுகிறேன் என்பதாக சொல்லித்தான் நீங்கள் தனித்தனியாக தொழுது கொள்ளுங்கள் என்று விட்டுவிட்டார்கள். பிறகு சஹாபாக்களாக 2 நபர்கள் 3 நபர்களாக ஆஃபீஸ்களை வைத்து தொழுது கொண்டிருந்தார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா காலத்திலும் தனித்தனியாகத்தான் தொழுகை நடத்தப்பட்டது, ஒரே ஜமாத்தின் கீழ் இல்லாமல் இருந்தது. கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா ஆட்சியின் போதுதான் இப்படி தனித்தனியாக தொழுவதை விட ஒரு இமாமின் கீழ் 2 இமாம்களை நியமித்தார்கள். உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, தமீம் தாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இந்த 2 சஹாபாக்களை இமாம்களாக நியமித்து 20 ரக்காத்துகளை நடைமுறைப்படுத்தினார்கள். ஒரே ஜமாத்தாக அன்றிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டதுதான் மஸ்ஜிதுகளில் 30 நாட்களில் ஒரு குர்ஆனை முடிப்பது என்ற சுன்னத். சொன்னார்கள், இது நிஅமல் பித்ஆ, இது நல்ல பித்அத் என்பதாக ஹஜ்ரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்வார்கள். கண்ணிமிக்க அல்லாஹ் நிறைய அன்று ஆரம்பித்ததுதான் இன்று வரை முழு உலகத்திலும் 20 ரக்காத்துகளாக தொழப்பட்ட இந்த தொழுகையும் இன்று சர்ச்சைக்குரிய ஒரு அமலாக மாறி சில ரக்காத்துகளிலேயே திரும்பி போகக்கூடிய சூழ்நிலை, மஸ்ஜிதுகளில் குழப்பம் வரக்கூடிய சூழ்நிலை உண்டாகிவிட்டது. எதை அடிப்படையாக வைத்து? ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடம் ஒரு சஹாபி கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவிடம், அம்மா ஆயிஷா அவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரவு தொழுகை எப்படி இருந்தது என்று கேட்கிறார்கள். அவர்கள் சொன்னார்கள், ரமலானிலும் ரமலான் அல்லாத காலத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 8 ரக்காத்தும் 3 ரக்காத்துமாக 11 ரக்காத் தொழுவார்கள், அதை விட கூட்ட மாட்டார்கள் என்று சொன்ன ஒரு ஹதீஸை வைத்து தராவி தொழுகை 8க்கு மேல கிடையாது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 8க்கு மேலே தொழுவதில்லை, ஆகவே 20 தேவையில்லை என்பதாக சொல்லி மஸ்ஜிதில் 20 நடந்தாலும் 8 ரக்காத்துக்கு பிறகு 4 சலாத்துக்கு பிறகு போயிருக்காங்க. கேட்டா நாங்க ரசூலுல்லாஹி சுன்னத்தை ஃபாலோ பண்றோம். மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அங்கு வார்த்தையை விளங்காததுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் வளமையாக எப்பொழுதும் தஹஜ்ஜுடைய ஒன்று இருக்குது கியாமே ரமலான், இன்னொன்று இருக்குது கியாமுல் லைல். கியாமுல் லைல் என்று சொன்னால் எல்லா காலத்திலும் இரவில் தொழுவது தஹஜ்ஜுத் தொழுகை. அதை பற்றி தான் கேள்வி கேட்கிறார்கள். இரவு தொழுகை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுது தொழுவார்கள்? ரமலானில் தஹஜ்ஜுத் எவ்வளவு தொழுவார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமே ரமலான் என்று பெயரை வைத்தார்கள். விசேஷமாக ரமலானிற்கு மன் காம ரமலான ஈமானன் வ இஹ்திசாபா, ரமலானுடைய இரவு காலங்களில் யார் நின்று வணங்குகிறார்களோ அந்த ரக்காத்தெல்லாம் எண்ணிக்கை இல்லைங்க. இத்தனை ரக்காத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிதான் பிரச்சனை வந்திருக்காது. ஈமானோடும் நன்மையை ஆதரவு வைத்தவராகவும் யார் இரவு காலங்களில் ரமலானில் தொழுகிறார்களோ அவருடைய முந்தைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும். கியாமே ரமலான் வேறு, கியாமுல் லைல் என்பது வேறு. அங்கு கேள்வி கேட்டது இரவு தொழுகையை பற்றி. எப்பொழுதும் அதைதான் ஆயிஷா பதில் தெளிவாக சொன்னார்கள். ரமலானிலும் ரமலான் அல்லாத காலத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு தொழுகை 11 ரக்காத் தொழுவார்கள். வீட்டு தஹஜ்ஜுத் தொழுகிறது தான் ஆயிஷா நாயகி சொல்ல முடியும். மஸ்ஜித்ல தொழுகை வச்சது யாருக்கு தெரியும்? அந்த 3 நாள் தொழுகை வைத்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு. சஹாபாக்கள் அதை பார்த்துதான் உமர் ரலியல்லாஹு தஆலா அதை 20ஆக நிர்ணயித்தார்கள். எந்த சஹாபியும் ஆச்சரியம் தெரிவிக்கிறது. அன்னை ஆயிஷா உட்பட ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஏன் 20 ரக்காத்தை நீங்கள் ஏமிட்டு என்று கேள்வி கேட்கவில்லை. எல்லாரும் மொத்த சஹாபாக்களுடைய இஜ்மா இது. 4 இமாம்களும், ஒரு இமாம் கூட சில கருத்துக்கள்ல 3 இமாம் ஒரு பக்கம் இருப்பாங்க, ஒரு இமாம் ஒரு பக்கம் இருப்பாங்க. ஆனா தராவீஹ் 20 என்பதுல முழு உலகத்தில் அத்துணை மதுஹ்புகளாலும் எல்லா மஸ்ஜிதுகளிலும் 20 ரக்காத்துகள் தொழப்பட்டு வந்தது. இன்னைக்கு அல்லாஹ்வினுடையார்களே, சமூகத்தில் குழப்பம் ஏற்படுவது என்பது நாம் தனிப்பட்ட ஒரு கருத்தை சரி என்று கருதி தான் தொழுது கொண்டால் பிரச்சனை இல்லை. ஆனால் அதை விவாதமாக ஆக்கி ரமலானின் இரவு காலங்களில் பயான்களாகவும் குழப்பத்தை நாம் பேசுவோமே ஆனால் பெண்களுக்கு மத்தியிலும் சுப்ராவிலும் சஹனிலும் ஒவ்வொரு இடத்திலும் கருத்து மோதல்களை உண்டாக்கி நாம் எங்கு துஆவை அல்லாஹ்விடம்
அல்லாஹ் தீனை கொடுத்தது ஒற்றுமையோடு வாழ்வதற்கு தான். பிரிந்து கிடந்த சமூகத்தை அல்லாஹ் அந்த தீனின் மூலமா ஒன்றுபடுத்தினார். ஆனா நாம் தீனின் பெயராலேயே சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆக நாம் பிறையிலிருந்து இரவு தொழுகையிலிருந்து சஹரிலும் சரி, சஹருடைய வக்திலும் கூட நமக்கு ஃபஜ்ருடைய பாங்குடைய வக்தி இருக்கிறது, அதிலேயும் 2 கருத்து இருக்குது. இந்த தரஜாவோட நம்முடைய முன்னோர்கள் நம்ம ஊர்ல கணிக்கப்பட்டு ஃபஜ்ருடைய வக்தி கணிக்கப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. நாம எல்லாம் ரேடியோ கணக்குப்படிதான் இந்த தொழுகையினுடைய வக்தியெல்லாம் நியமிக்கப்பட்டிருக்கு. யாரும் நேரடியாக சூரியனுடைய, ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுக்கு பிறகு பார்த்து வையுங்கள் என்று சொன்னதை போல தொழுகைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லவில்லை. சூரியன் ஃபஜ்ருடைய அந்த தொழுகையினுடைய நேரம், ஆரம்ப நேரம் இருக்கிறது, அதை யாரும் கண்ணால் பார்ப்பதில்லை. ஒரு கணிப்பை வைத்துத்தான் 2 கருத்துமே சரி. எந்த கணிப்பை நாம் எடுத்து அமல் செய்கிறோமோ தொழுகையின் விஷயத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் ரமலானுடைய சஹருடைய வக்தாக இருப்பதன் காரணமாக அதை நாம் பிந்தி 10 நிமிஷம் தாமதமாக தான் சரியான வக்தி என்பதாக சரி, 2வது பாங்கு தான் சரி என்று நாம் எடுத்துக்கொண்டு முந்தைய பாங்குடைய வக்து வந்துவிட்டால் நாம் சஹரை நிப்பாட்டி விட்டால் பிரச்சனை இல்லை. சஹர் அது வரைக்கும் நீடிச்சா அடுத்த பாங்கு சொல்லுவாங்க, தூங்கிட்டோம், அந்த பாங்கு சரிதான் என்று சொல்லி அது வரைக்கும் பிற்படுத்தி அது ஃபஜ்ருடைய வக்தாக இருந்தார். ஏன்னா ஒரு கணிப்பில் தான் அதுவும் முடிவு செய்யப்பட்டது. 100 வருட காலமாக அமலில் இருக்கக்கூடிய அந்த ஃபஜ்ருடைய வக்தை மாற்றுங்கள் என்பதாக நமக்குள்ளே குழப்பம் வந்துவிட்டது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எதுவுமே சரியான நேரம் என்பது கிடையாது. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் முந்தி பிந்தி வைக்கிறது. இஃப்தாரிலும் அதேதான். நோன்பு திறக்கும் விஷயத்திலும் நாம் 3-4 நிமிடம் தாமதமாக நோன்பு நோப்பதால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருந்தார்கள், என்னுடைய உம்மத் எதுவரை இஃப்தார் செய்வதை விரைவுபடுத்துவார்களோ, உடனடியாக நோன்பு திறப்பார்களோ, அதுவரை நலவின் மீது இருக்கிறார்கள் என்ற ஹதீஸை முன்வைத்து நீங்கள் ஏன் 3 நிமிஷம் 5 நிமிஷம் தாமதம் நோன்பு திறக்கிறீங்க, இது ஹதீஸுக்கு மாற்றமாயிற்று என்பதாக சொல்லி சூரியன் மறைந்த உடனே நம்ம நோன்பு திறக்கணும்னு சொல்லி 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் பார்த்து நோன்பு திறக்கிறாங்க. கண்ணிமைக்கு அல்லாஹ், அதுவும் ஒரு கணிப்பு தான். முழு சூரிய விட்டமும் மறைந்து விட்டதாக யார் பார்த்தோம்? ரேடியோ கணக்கின் அடிப்படையில் தான் நோன்பை திறக்கிறோம். அது ஊர்ஜிதமாக வேண்டும் என்பதற்காகத்தான் 3 நிமிடம் தாமதம். இந்த தாமதம் ஹதீஸுக்கு மாற்றம் கிடையாது. காரணம் என்ன தெரியுமா? இந்த ஹதீஸை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப சொன்னார்கள்? இந்த ஹதீஸை சில மக்கள் யூதர்கள் தான் இஷா நேரம் வரைக்கும் பிற்படுத்துவாங்க. சில சஹாபாக்களும் நாங்கள் மகரிப் தொழுதுட்டு இஷா நேரத்துக்கு நோன்பு திறந்துக்கிறோம், எங்க தாக்கு பிடிக்க முடியும்னு சொன்னதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படி செய்யாதீர்கள், வக்து வந்துவிட்டால் நோன்பு திறங்கள் என்ற கருத்தில் சொல்லப்பட்டது. வக்து உறுதியாவதற்காக 3-4 நிமிடம் தாமதிப்பது இந்த ஹதீஸுக்கு மாற்றம் அல்ல. இஷா வரைக்கும் தாமதிப்பதுதான் இங்கு நமக்கு கண்டிக்கப்படுகிறது. ஆக கண்ணியமிக்க அல்லாஹ்விலே ஹதீஸுகளை ஆய்வு செய்வதற்கு இமாம்கள், சஹாபாக்கள் ஆய்வு செய்து நமக்கு கொடுத்த விஷயத்தினால கருத்து வருகிறது. அதை ஏற்கிறோம் என்று சொன்னால் தப்பில்லை. ஆனால் இதெல்லாம் தவறுகள், இமாம்கள் எல்லாம் வழிகேடர்கள் என்பதாக சொல்லி அவைகள் எல்லாம் குப்பையில் போடுகள் என்பதாக சொல்லக்கூடிய அளவுக்கு நாவு கூசாமல் இமாம்கள் தாக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத்துடைய அடையாளங்களில் ஒன்றுதான் பின்னால் வருவர்கள் முன்னோர்களை தூற்றுவார்கள் என்றார்கள். அந்த மாதிரி நிலையிட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அப்படிப்பட்ட விவாதங்களில் ஈடுபடுவதை விட்டு முழுமையாக அல்லாஹ் நம்மை பாதுகாத்து ஒற்றுமையாக செயல்படுவதற்கு, எல்லா அமல்களையும் ஒற்றுமையோடு செயல்படுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.